சிலர் சொல்கிறாங்க, நான் ரொம்ப சாந்தமாக இருப்பேங்க. சாந்தம்னு இருக்குல்ல பைபிளில், சாந்தமாக தான் நான் இருப்பேன். ஆனால் ஒன்று, இந்த கரேஜ் கிடையாது, தைரியம் கிடையாது, போல்ட்னஸ் கிடையாது அப்படிம்பாங்க. அப்போ ஒரு நல்ல குணம் இருந்து இன்னொரு நல்ல குணம் இல்லைன்னா அது ஆவியின் கனியாக இருக்க முடியாது. சிலர் சாந்தத்தை இயற்கையாகவே பெற்றிருக்கிறாங்க. அது இருக்கலாம் ஒரு வேளை. பிறக்கும்போதே ரொம்ப சாஃப்டானவர்களாக, சத்தத்தை உயர்த்தாதவங்களாக, ரொம்ப பாய்ஸ்ட்ரெஸ்ஸாக எதுவும் பண்ணாமல், ரொம்ப ஆக்ரோஷமாக பேசவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. எது இருந்தாலும் ரொம்ப அமைதலாக பேசி இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கலாம் ஒரு வேளை. அது ஆவியின் கனி இல்லை. அது இயற்கையாகவே அவருடைய தன்மை. அப்படிப்பட்டவர்கள் ஆவியின் கனின்னு சொல்ல முடியாது. அதில் ஒன்று இருக்குது, இன்னொன்று இல்லை அப்படின்னும் போது முக்கியமாக அது ஒரு அடையாளம் ஆகிடுது. அது ஆவியின் கனி கிடையாது. ஆவியின் கனின்னா எல்லா நற்குணங்களுமே ஒன்றா சேர்ந்து வருகிறது. ஒன்று இருந்து இன்னொன்று இல்லாமல் இருக்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சாந்தம்னு வர்றது நிறைய நேரத்தில் அது நல்லது தான். ஒருத்தனுக்கு சாந்த குணம் இருந்ததுன்னா அது இயற்கையாக வந்தால் என்ன, ஆவியாரவர் கொடுத்து வந்தான்னு, ரெண்டு விதத்துலேயும் அது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். வாழ்க்கை கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலான நேரத்தில் அந்த இயற்கையாக வர்ற சாந்தம் அது இந்த ஆவிக்குரிய குணமாகிய சாந்தம் இல்லை. ஆவிக்குரிய குணமாகிய சாந்தம் மனுஷனுக்கு அபார தைரியத்தையும் தரும். அவனுக்கு தைரியம் இல்லாத சாந்தம் இருக்குதுன்னா அந்த சாந்தமே கோழைத்தனமாகவும் இருக்கலாம். வீக்னஸ் நினச்சிக்கிறாங்க சிலர். கிடையாது. இப்போ மோசையை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவனை அப்படி வர்ணிக்குது. உலகத்திலே அவனை காட்டிலும் மீக்காக ஒருத்தர் கிடையாது. மீக்னா ஜென்டில்னஸோட சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் அந்த மீக்னஸ் தைரியமற்றவனை ஆக்கிரல. ஏன்னா 30 லட்சம் பேரை வச்சு சமாளிச்சான் பாருங்க. சாதாரண ஆளுங்க இல்லைங்க. 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேரும் சாப்பாடு சரியாக கரெக்ட் டைமுக்கு வரலன்னா கல் எடுத்து கொன்னே போட்டுருவான். மோசையே யாருன்னு பார்க்க மாட்டான். அப்பேற்பட்ட மோசமான ஜனம். தண்ணி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான், தண்ணி வந்தது. அடுத்தது சோறு இல்லையான்றான். சரி, சோறு வந்தது, வானத்திலேருந்து மண்ணா வந்தது. இது என்ன சோறு, கறி வராதா அப்படிங்கிறான். அந்த மாதிரி ரொம்ப கொழுப்படுத்த ஆசாமிகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்தியப்படுத்த முடியாது, அவங்கள வச்சு மேய்க்க முடியாது. அவர்களுக்கு ஒரு மேய்ப்பனாக இருக்கிறதுங்கிறது கூடவே கூடாது. அதுக்கு ரொம்ப சாஃப்டாலாம் இருந்து, ரொம்ப மீக்காலாம் இருந்து, வெறும் மீக்னஸ் மட்டும் இருந்தால் செல்லாத விஷயம். அதுக்கு சரியான ஸ்ட்ராங்கான ஆளாகவும் இருக்கணும். மோசேக்கிட்ட ரெண்டும் இருந்தது. அதனால தான் அவ்வளோ பெரிய தான் சொல்லுக்கு இணங்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவனாக அவன் இருந்தான். இயேசுவும் அப்படி தான். அவரும் எல்லார்ட்டையும் அடி வாங்கிட்டு போகிறவர் கிடையாது. அவரும் எல்லார்ட்டையும் குட்டு வாங்கிட்டு பேசாமல் போகிறவர் கிடையாது. இங்கே கொடுக்கணுமோ அங்கே கரெக்டாக கொடுத்தார். எப்போ பாடுபடணுமோ கரெக்டாக தைரியமாக அதையும் ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் எப்போ சரியாக வார்த்தையிலே சாட்டையில் கொடுக்கணுமோ கொடுத்தாரு. ஒரு தடவை சாட்டையே எடுத்துட்டார், எடுத்து பின்னி எடுத்துட்டார்.